தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம பெண்களுக்கான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம இன்றைக்கு பேச போகிற விஷயம் வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அடிவயத்தில் கிருமி தொற்றுதல். இது எதையெல்லாம் சேரும் அப்படின்னா, கர்ப்பப்பையில் கிருமி தொற்று, கருக்குழாயில் கிருமி தொற்று, சினைமுட்டைப்பை, அடிவயத்தில் அதில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிருமி தொற்று. இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஸோ கொனோரியா போன்ற நோய், கிளாமைடியா போன்ற நோய்கள் பெண்ணுறுப்பு வழியாகவே கர்ப்பப்பையில் கருக்குழாயில் பரவி இந்த நோயை உண்டு பண்ணலாம். அது அடிவயத்துக்கு பெண்களுக்கு போகும். ஆண்களுக்கு அடிவயத்துக்கு தொடர்பு கிடையாது. பெண்ணுக்கு பெண்ணுறுப்பு, கர்ப்பப்பை, கருக்குழாய் வழியாக அடிவயிற்றுக்கு தொடர்பு இருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும்? இந்த பெல்விக் பிஐடின்னு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அடிவயிற்றில் கிருமி தொற்று, வயிறு வலி இருக்கும், ஜுரம் இருக்கும், வெள்ளைப்படுதல் அல்லது பெண்ணுறுப்பு வழியாக திரவம் வர்றது. இதை எப்படி பண்ணணும்னா, பெண்ணுறுப்பில் வர்ற திரவத்தை கல்ச்சர் எடுத்து பார்த்தோன்னா என்ன கிருமி வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஒரு காலர். ஹலோ ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பெரம்பூர்லேருந்து ராஜன் பேசுகிறேன். ராஜன், சொல்லுங்கள். மனைவிக்கு 7ஆம் தேதி மாதம் வந்து சார். 7ஆம் தேதி வந்தது. அதே 27ஆம் தேதியும் வருது அவங்களுக்கு. 2 முறை வருது 20 நாளில். ஆமாம், 20 நாளில் ஒரு டைம் வருது. நல்லதுங்களா அது? பொதுவாக ஒரு தீட்டு அவரேஜாக 30 நாளுக்கு ஒரு முறை வரலாம். சில பெண்களுக்கு 20 நாள் அல்லது அந்த மாதிரி வந்தால், கரெக்டாக 20 நாளைக்கு ஒரு முறை வந்தால் 20 நாள்லேருந்து 45 நாட்களுக்குள்ளே அது நார்மல் எடுத்துக்கிறோம். 20 நாளில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? ஒரு ரொம்ப அதை விட குறைவாக வருது, இல்லை 45 நாளுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை வருதுன்னா அது அப்நார்மல்னு எடுத்துக்கிறோம். சரிங்க. ஒரு 20லேருந்து 45 நாட்களுக்குள்ளே தீட்டு வந்தால் அது நார்மல் எடுத்துக்கலாம். 32 நாளைக்கு ஒரு முறை வரலாம், 35 நாட்களுக்கு ஒரு முறை வரலாம். அது ஒரு பெரிய தவறுன்னு நம்ம எடுத்துக்கிறது இல்லை. சரிங்க சார். அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் சார், சொல்லுங்கள். எனக்கு உறுப்பு அடிக்கடிக்கு கலந்து போகுது. சரி கலந்து போகுது. சரி. நீங்கள் எங்களை சொல்ல எங்கே ஒன்றும் ரத்தத்தாலேயோ இல்லை நரம்பு எண்ணியோ இல்லாமல் ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குன்னாக அந்த பிரச்சனை சொல்லிக்கிறீங்க. ஹார்மோன் ப்ராப்ளம்னா எப்படி அப்படி சிம்டம்ஸ் தெரியுங்களா? சில நேரங்களில் தெரியும், சில நேரங்களில் தெரியாது. சிறு வயதுலேருந்து ஹார்மோன் இருந்தால் பிரச்சனை இருந்தால், இல்லை எனக்கு முகத்தில் முடி வளர்ச்சினா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதுதான் சொல்ல 42 வயசு ஆகுது எனக்கு. சிறு வயதில் ஹார்மோன் குறைபாடு தான் தெரிஞ்சிடும். மீசை சரியாக வளராது, ஆள் 35 வயசுன்னு வாங்க, பார்க்குறதுக்கு 15 வயசு மாதிரி இருப்பார். தாடி மீசை இருக்காது, விந்து பைகள் சின்னதாக இருக்கும், ஆணுறுப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதெல்லாம் இருக்கலாம். சரி, ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் போரூர்லேருந்து சுரேஷ் சார். சுரேஷ், சொல்லுங்கள் சார். யூரின் போனால் வெந்து வெளியே வருது சார். அதனால் உடம்புலாம் டல்லாகினா இது. காலையில் டாய்லெட் போகும்போது முக்கும்போது கொஞ்சம் ஒரு பிட்டு வருது. ஆமாம் சார், ஆமாம். மற்ற டைம் எந்த டைம் போனால் யூரின் பண்ணாலோ அடிக்கடி வருது சார். இப்போ சாயந்தரம் நின்றுக்கிட்டு யூரின் போகிறீங்க, அப்பயும் வருதா? ஆமாம் சார், ஆமாம் சார். சரிங்க, முதல்ல அது யூரினான்னு பார்க்கணும். சார், அது சில நேரம் சீல் வரலாம். நிறைய பேர் பெண்ணோட செக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சீல் கொட்டிக்கிட்டு இருக்கோம் ஆணுறுப்புலேருந்து. அப்படியே சார் எனக்கு விந்தா வருதுன்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் செக் பண்ணால் அது சீலாக இருக்கும். நிறைய பேர் இந்த குழப்பத்தில் இருப்பாங்க. அது என்ன வருது அப்படின்றதுல குழப்பம் இருக்கும். பல்வேறு நோய்களில், கொனோரியா போன்ற நோய்களில் சீல் அப்படி வரும். கிளாமைடியா போன்ற நோய்களில் சீல்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வெள்ளையாக ஒரு கலர், ஒரு மாதிரி திக்காக இல்லாமல் ஒரு நீர் வரலாம். டாய்லெட் போகும்போது முக்கும்போது ஒரு பிட்டு வந்தது, அவ்வளோதான் வருது அப்படின்னா அது டாட் சிண்ட்ரோம்னு பேர். அது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. வெளியே நீங்கள் யாருடையாவது உறவு கொண்டுட்டு வெள்ளையா திரவம் ஆணுறுப்புலேருந்து ஒழுகிக்கிட்டே இருக்குது, எரிச்சலோட ஒன்றுக்கு வருது அப்படின்னா பால்வினை நோயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சொல்லுங்கள், யாருடைய செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை 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 சார். அப்போ உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, கவலைப்பட வேண்டாம். டாய்லெட் போகும்போது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள், போய் முக்காதீங்க.
இல்லை சார். அடுத்து வந்து எண்டோமெட்ரியோசிஸ், பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. எண்டோமெட்ரியோசிஸ் வந்து கர்ப்பப்பையில் உட்சுவரில் இருக்கக்கூடிய சில டிஷ்யூ வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு, சிறுநீர் பை மேலே இருக்குது, அதே மாதிரி கோலன்னு சொல்லக்கூடிய மலக்குடலில் இருக்குது, ஏராளமான இடங்களில் இருக்குது. அங்கேருந்தெல்லாம் ரத்த கசிவு வந்து சாக்லேட் சிஸ்டர்னு அடிவயத்தில் ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். ஒரு காலர். ஹலோ 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 வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், சதீஷ் பேசுகிறேன் சார், நாமக்கல்லேருந்து. சொல்லுங்கள் சதீஷ். ஒரு 10 monthsக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட செக்ஸ் பண்ணிட்டேன் சார். காண்டம் இருந்தால் காண்டம் யூஸ் பண்ணால் அன்ப்ரொடெக்டட் ஓரல் செக்ஸ் அண்ட் ப்ரொடெக்டட் வேஜினல் செக்ஸ். சரி. அப்புறம் ஒரு 9 months கழிச்சு ஒரு சின்ன பயம், அதனால போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு HIV 1 and 2, ஆன்டி HCV அண்ட் HPSAG 3மே பண்ணேன். ம். ஹலோ சொல்லுங்கள், கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? அந்த 3மே பண்ணேன் சார். 3மே கார்ட் டெஸ்ட் அப்படின்னு, ரேபிட் டெஸ்ட் அப்படின்னு பண்ணாங்க. 3மே நெகட்டிவ் தான் ரிசல்ட் வந்துச்சு. சரி. சரி, இந்த ரேபிட் டெஸ்ட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால அடுத்து 10வது மாதம் போயிட்டு எலைசால HIV 1 and 2 மட்டும் பண்ணேன். இதுவும் நெகட்டிவ் தான் வந்துச்சு. இது எப்படி சார் கன்க்ளூசிவாக எடுத்துக்கலாமா இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது டெஸ்ட் ஃபர்தராக பண்ணணுமா? கன்க்ளூசிவாக எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லேபில் பண்ணுறீங்க அதனுடைய தரமெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு வந்து பால்வினை நோய்களில் 30 வகை இருக்குது. சரிங்க சார். ஒரு HIV மட்டுமல்ல, 30 வகையான நோய்களில் பல நோய்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கலாம். கிளாமைடியா, அதனால் அதனால் நீங்கள் செக்ஸ் பண்ணாலே மருத்துவர்கிட்ட போய் ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் வேறு சில நோய்களையும் அவங்களுக்கு தடுக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்கலாம். அதனால் வெறும் HIV மட்டும் டெஸ்ட் எடுக்காமல் சில டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு சில மருந்துகளையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். பெருமளவு நோய்களை தவிர்க்க முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி வந்து உலகமயமாதனால யார் கூட வேணாலும் செக்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் எளிமையாயிடுச்சு. வெளிநாடுகள் போகிறோம், ஆஃபீஸில் பழகிறவங்களோட உறவு வச்சுக்கிறது, சேர்ந்து வாழ்கிற கலாச்சாரமெல்லாம் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குது. அப்போது இவங்களுக்குள்ள பால்வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாக இருக்குன்றதான் உண்மை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாமக்கல்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். இது விரப்புத்தன்மை கம்மியாக இருக்குதுங்க சார். சரிங்க. வயசு வந்து 42 ஆகுதுங்க சார். சொல்லுங்கள். விரப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்குதுங்க சார். சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, ஏதாவது மாத்திரை சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதாவது உண்டா? இருக்குதுங்க சார். சர்க்கரை நோய்க்கு வந்து இப்போ ஒரு 2 வருஷமா டேப்லெட் எடுக்கிறேங்க சார். வேற ரத்த கொதிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். சரிங்க. நீங்கள் வந்து சர்க்கரை நோயை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. சரிங்க சார். அடுத்து வந்து ஆண்மை குறைவுக்கு ஒரு பாலியல் மருத்துவரை அணுகி நேரை செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். சில டெஸ்ட்டுகள் எடுத்தாங்கன்னா துல்லியமாக என்ன பிரச்சனைன்னு கண்டறிய முடியும். சரிங்க சார். என்ன நோயின்னு கண்டறிஞ்சாங்கன்னா இதை சரி செய்ய முடியும் உங்களுக்கு. சரிங்க சார். சரிங்க சார். 100% சரி பண்ணலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்கிறோம். கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் தான் எண்டோமெட்ரியம். அது வந்து வெளியே இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணோம்? நிறைய தீட்டு வரும்போது கடுமையான வலி இருக்கலாம், செக்ஸ் பண்ணும்போது வலிக்கலாம், குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரலாம், சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு அடிவயத்தில் உண்டுவாகலாம். லேப்ரோஸ்கோப் பண்ணும்போது இதெல்லாம் தெரியும். லேப்ரோஸ்கோப் பண்ணி சுரண்டி அந்த கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் இருக்கக்கூடிய இடங்களை நல்லா சுரண்டி எடுத்துடலாம். ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம்? வாய்வழி மாத்திரைகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அறுவை சிகிச்சை, வாய்வழி மாத்திரைகள், இதெல்லாம் பெரிய அளவுக்கு பயன்படுத்தணும். குழந்தை இருக்குது, எனக்கு இனிமேல் கர்ப்பப்பை எடுத்துடலான்னு நினைக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பையை நீக்கிடலாம்.
இப்படி பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. இப்போ வந்து அடுத்து பல்வேறு கட்டிகள் ஒரு முக்கியமான இடம் வகிக்குது. படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டிகள்ன்றது ரொம்ப நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. கர்ப்பப்பை இது கர்ப்பப்பையில் வந்து ஒரு கட்டி உள்பக்கம் இருக்கிறத பார்க்குறோம். இதை வந்து ஹிஸ்ட்ராஸ்கோப்பி வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கேனில் தெரியும். பல பேருக்கு இதில் பெரிய வலி பெரிய பிரச்சனை இருக்காது. சில பேருக்கு வலி இருக்கலாம், ஒரு கனமாக இருக்கலாம். ஸோ இந்த கட்டிகளை வந்து ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆர் எம்ஆர்ஐ இதெல்லாம் பண்ணலாம். இதை அறுவை சிகிச்சை செய்து நீக்க முடியும். பல்வேறு டைப் அறுவை சிகிச்சைகள் இருக்குது. அடுத்து பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரீஸ், சினை முட்டை பையில் நிறைய நீர்க்கட்டிகள். அதோடு மட்டுமல்ல, இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸில் இன்சுலின் எதிர்ப்பு, அதே மாதிரி ஹைப்பர் ஆண்ட்ரோஜன் இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா LH அதிகமாக இருந்து FSH என்ற ஹார்மோன் குறைஞ்சி எக்கு வந்து உருவாகாது. கர்ப்பப்பையில் சினைமுட்டை பையில் எக்கு உருவாகாது. இதனால் கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகள் வரும். ஸோ நிறைய பெண்களுக்கு இந்தியாவில் இப்போது குழந்தை இல்லாத பெண்களுக்கு பார்த்தோன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லக்கூடிய சினை முட்டையில் நீர்க்கட்டிகள் பிரச்சனையோட ஏராளமான பெண்கள் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதை என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து மருந்துகள் கொடுத்து சரி பண்ணலாம். மெட்ஃபார்மின் போன்ற மருந்துகள் பயன்படுத்துவோம் அதை சரி பண்ணுறதுக்கு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், டாக்டர் சாருங்களா? வணக்கம், சொல்லுங்கள். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் வேலூர்லேருந்து தரணிதரன் பேசுகிறேன். தரணிதரன் சொல்லுங்கள். சார், 35 இயர்ஸ் ஆகுது, வயசு 35 ஆகுது. சரிங்க. இன்னும் கல்யாணம் ஆகலை. சரிங்க. தினமும் இப்போ பழக்கம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ மேரேஜ் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, பர்சனல் ரீசன் நிறைய கஷ்டம் இருக்கு. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. சார், கஷ்டம் இல்லாத தரணிதரன் யாராவது இருக்காங்களா உலகத்தில்? இல்லை சார், அதனால என் மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகுது. சரி. அம்மா வந்து அப்பாவுக்கு கிட்னி வேற டொனேட் பண்ணிருக்காங்க. இப்போ அம்மாவுக்கு முட்டி வலி சார். அவங்க உடம்பும் நல்லா இல்லை, அவங்களும் பார்க்கணும். சரி. என்னால என்னோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. தினமும் நான் சுயன்ப பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். சரி. ஸோ இப்போ கொஞ்சம் வெறுப்பு தன்மை வேற கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை என்ன பண்றதுன்னு கேட்கலாம் சார். சுயன்ப பழக்கத்துக்கு அடிமையாகிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சுயன்பம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெண்களோட உறவு கொள்வது, பால்வினை நோய், பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கும். சுயன்பம் இயல்பானது. ஒரு மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லாக 35 வயசு வரைக்கும் செக்ஸ் இன்ப உணர்வே இல்லாமல் எப்படி வாழ முடியும்? ரெண்டாவது, அதனால ஆண்மை குறைவு வராது. ஆண்மை குறைவு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மருத்துவரை பாருங்கள். டெஸ்ட்டுகள் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டறிந்து சரி செஞ்சுருவாங்க. மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள், அது ரோட்டில் போகிற பெண்ணும் கூட உறவு வச்சுக்கணும் மாதிரிலாம் எண்ணம் வருது. வரும். செக்ஸில் அட்ராக்ட் ஆகுறீங்க, அது வரைக்கும் தப்பு இல்லை. அது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார். அதாவது ஒரு பெண்ணை விரும்பி உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. ஆனால் தவறாக அந்த பெண்ணை தொடுறீங்க, தவறான முறையில் நீங்கள் அணுகுறீங்கன்னா தான் ஆபத்து. அதான் சார், அது ஏஜ் ஆச்சு, இன்னும் இது மேரேஜ் ஆகலைன்ற அந்த ஒரு ஃபீலிங்லேயே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. அந்த எண்ணங்கள் வர்ற வரைக்கும் தவறல்ல. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எண்ணங்கள் வர்ற வரைக்கும் தவறல. சினிமா நடிகை பார்க்குறீங்க, எதிர வர்ற பெண்ணை பார்க்குறீங்க, ஈர்க்கப்படுறீங்க, அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. அதை தாண்டி உறவு கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா, அல்லது தவறாக அந்த பெண்ணை தொட முயற்சி பண்ணுறீங்கன்னா அது கிரிமினல் குற்றமாயிடும். அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் முடிஞ்ச பிறகு நீங்கள் திருமணம் செய்யணுன்னா யாருமே திருமணமே செய்யாமல் சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு காலர். ஹலோ ஐயா, என்னுடைய பேர் கமல், குடியாத்தில் வந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் கமல். ஐயா, என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹார்மோன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சிஎம்சியில் வந்து வேலூரில் சிஎம்சியில் செக் பண்ணோம். சரி.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு? என்னோட ஃப்ரெண்டுக்கு. சரி. ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன இந்த பொம்பளைங்களோட மார்பகம் இருக்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே வந்துடுது, அதையும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் டிவி சேனலில் பார்த்துட்டு இருந்தேன், உங்கள் ப்ரோக்ராம் வந்து பார்த்தேன். அதாவதுங்க, முதல்ல அவருக்கு கைனகோமேஷியா இருந்திருக்கு, ஹார்மோன்கள் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆண் ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்கலாம். ஆண் ஹார்மோன் கொடுங்க, மற்ற குறைபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்கள். ஆணுறுப்பு கொஞ்சம் வளர்ந்து அவரை செக்ஸ்லையும் ஈடுபட முடியும். குழந்தை பேர் இருக்கா இல்லையான்றது அந்த விந்து பையனுடைய சைஸை பார்க்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். காமராஜ் சார். வணக்கம், சொல்லுங்கள். அதாவது சார், எனக்கு வயசு 50 ஆயிடுச்சு. சொல்லுங்கள் சார். இந்த ஆணுறுப்புக்கு முன்னாடி தோல் வளர்ச்சியாக இருக்குது சார். முன்தோல் அதிகமாக இருக்குது. சரி, முன்தோல் அதிகமாக இருக்குது சார். என்ன சார் பண்ணுறது? அது இப்போ உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தால் அந்த முன்தோலை எடுத்துடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. சரிங்க சார். இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, அது பாட்டுக்கு 50 வயசு ஆகிடுச்சின்னு நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டாம். ரொம்ப தொந்தரவாக இருந்தால் அது ஒரே நாளில் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான். ஒரு சின்ன அறுவை அது எங்கே சார் பண்ணுறோம்? மருத்துவமனைகளில் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எளிமையாக பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை ஒன்றும் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கங்க சார். ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகுதுங்க சார். சரி. இப்போ மனைவிக்கு வந்து இப்போ எனக்கு சுகர் வந்து 7 மாதம் ஆகுதுங்க சார். சரி. இப்போ வந்து அப்புறம் மறுபடியும் நாங்கள் ட்ரை பண்ணால் குழந்தைக்கு நிற்க மாட்டேங்குதுங்க சார். ஹாஸ்பிட்டல் செக் பண்ணங்க சார். அது வந்து என்னங்கிறாங்க, இது என் வீட்டில் வந்து எல்லாமே நல்லா இருக்கு, அந்த விந்தணு போகிற டியூப்புக்கு மட்டும்தான் ஒன்று தான் டெஸ்ட் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னாங்க சார். ஆனால் வீட்டில எல்லாம் நல்லா இருக்குதுங்கிறாங்க சார். சுகர் இருந்தாக்கி இது அது நிற்காதாங்க சார், இல்லை எப்படிங்க சார்? குழந்தையின்மைக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குங்க. சரிங்க சார். அதில் ஒரு காரணம் வந்து சர்க்கரை வியாதினாலையும் கொஞ்சம் பாதிப்பு வரலாம். ஆணுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் விந்தணுக்கள் கொஞ்சம் பாதிப்படையும். சரிங்க சார். பெண்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் கருமுட்டைகள் பாதிக்கலாம். சரிங்க சார். அதே மாதிரி தொடர்ந்து ரொம்ப நீண்ட நாள் சர்க்கரை நோய் இருந்தால் விரைப்புத்தன்மை குறையும் ஆணுக்கு. பெண்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். பட் சர்க்கரை வியாதி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பல மல்டி ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பல காரணிகள் இருக்குது. இதுதான் ஒரே மாதத்தில் நின்றுதுங்க சார். அப்புறம் இந்த 2வது குழந்தைகிட்ட இப்போ ட்ரை பண்ணால் நிற்கவே மாட்டேங்குதுங்க சார். அது வந்து ஒரு நாள் 3 நாள் 4 நாள் தாண்டி போய் அப்படியே இதாகிடுதுங்க சார். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுக்கு வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது. கல்யாணத்துக்கு முன்னால், கல்யாணத்துக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எந்த வித்தியாசமும் பெருசாக இருக்காது. நீங்கள் போய் வெளியே பல பெண்களோட செக்ஸ் பண்ணால் தான் பிரச்சனை. அப்படி இல்லாதவங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிற தீட்டு வர்றதே ஒரு பிரச்சனை தான். ஆமாங்க சார். அது வந்து கண்ணில் படுறதோட சரிங்க சார், அப்புறம் சரியாக வராமல் இருந்ததுங்க சார். அது ஹார்மோன் குறைபாடாக இருக்கலாம். அடுத்து வந்து கருத்தரிக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா அது வரைக்கும் ரெகுலர் தீட்டு வரல. கர்ப்பமாகிறது, கர்ப்பப்பை பெரியசாக ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து, குழந்தை டெலிவரின்றது மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டு. அதை தொடர்ந்து கருக்குழாயில் இன்ஃபெக்ஷன் போய் அடைப்பு ஏற்படலாம். இப்படி பல மாற்றங்கள் வருது. அடுத்த முறை கருத்தரிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கருக்குழாயில் மாற்றங்கள், கர்ப்பப்பையில் மாற்றம், பல்வேறு ஹார்மோன்கள் மாற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து 2வது பிரசவத்தை ஒரு சிக்கலான நிகழ்வாக மாற்றிவிடும். அதனால் ரொம்ப எளிதாக எடுத்துக்காதீங்க, கவலைப்பட வேண்டாம். சரி. இந்த கேன்சரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, அடிவயிறில் ஹெவியாக இருக்கலாம், பசி இல்லாமல் இருக்கலாம், வயிறு ஃபுல்லாக இருக்கும்,
வயிறில் ஒரு மாதிரியான அப்நார்மல் ஃபீலிங் இருக்கலாம், இரத்தப்போக்கு இருக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார், பெங்களூர்லேருந்து அனிதா பேசுகிறேன். சொல்லுங்கள் அனிதா. சார், எனக்கு மேரேஜ் ஆகி லேட் மேரேஜ் ஆச்சு சார். எனக்கு சரி 34ல் மேரேஜ், பிப்ரவரி 2014 ஆயிடுச்சு சார். சரிங்க. அப்புறம் டிசம்பர்லேயே ஒரு பேபி பிறந்துச்சு. சரி. டாக்டர் சொன்னாங்க ஏஜ் ஆயிடுச்சுனால இன்னும் 2 வருஷம் தான் உங்களுக்கு, அதுக்குள்ளே இன்னொரு குழந்தை பெற்றுங்கன்னா பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. நாங்களும் சரி 1 வருஷம் கேப் விட்டு இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்னு ஃபஸ்ட்டு காண்டம்லாம் யூஸ் பண்ணோம் சார். சரி. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு குழந்தை ட்ரை பண்ணாக்கா ஃபஸ்ட்டு பேபி நாங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போது ஃபஸ்ட்டு அவர் எனக்கு தொடும்போது அந்த ஃபீலிங்கே வரமாட்டேங்குது சார். சிரிப்பு தான் வருது எனக்கு. எனக்கு என்ன மலட்டுத்தன்மை தான் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஒரு டைம் பண்ணும்போதும் அவர் தொட்டும் போதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆக மாட்டேது, நார்மலாக இருக்க மாதிரியே இருக்கு. ஆனால் அவருக்கு வந்து நல்லா ஆகி செக்ஸ் வச்சுட்டு வந்தோடனே எல்லாமே எனக்கு வெளியே வந்துருக்கு. சரி. அவர் சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் கிரிப்பா பிடிச்ச, நீ இப்போ பிடிக்க மாட்டேறனாதான் எல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்றது. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குமா சார்? இல்லைங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. விந்து எப்போதும் உள்ளெல்லாம் இருக்காது. நீங்கள்லாம் நினச்சி கிரிப்பாவெல்லாம் பிடிக்க முடியாது. விந்து வந்து அவர் சொல்கிறதுனாலெல்லாம் சரியாயிடாதுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முறை சொல்லியிருக்கோம். அவர் விந்து வெளியேற்றி பெண்ணுறுப்பில் வெளியேற்றின பிறகு பெண்ணுறுப்புலேருந்து திரவமெல்லாம் வெளியே தான் வரும். அது 2 நிமிஷத்துலேயும் வரலாம், இல்லை தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா காலையிலையும் வரலாம். எனக்கு அப்பவே வந்துடுது சார், உடனே வந்துடுது. எல்லாருக்கும் உடனே தான் வருங்க. அதில் அணுக்கள் மட்டும்தான் கர்ப்பப்பையை நோக்கி போகும். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் உணர முடியாது. அப்படிங்களா? அதனால் நீங்கள் வந்து செக்ஸில் என்ன பண்ணால் உங்களுக்கு உணர்ச்சி வருதுன்றதை சொல்லுங்கள். கிளைட்டோர்ஸை வந்து அவர் விரல் வச்சு நாக்கு வச்சு தூண்ட சொல்லுங்கள். நீங்கள் விரும்புகிற மாதிரி மார்பகங்களை தூண்ட சொல்லுங்கள். பல்வேறு வகையில் அவர் உங்களுக்கு தூண்டலாம். சார், அவர் எல்லாமே பண்றாரு சார். ஆனால் எனக்கு எதுவுமே சிரிப்பு தான் சார் வருது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபீலிங்ஸ்ல எதுவுமே வரமாட்டேங்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏன் மருத்துவரை பார்க்கக்கூடாது? அதான் சார் உங்ககிட்ட சஜஷன் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கலாம். இது மாதிரி மற்ற நோய்கள் வந்தால் எப்படி ஜுரம் வந்தால் டாக்டர் பார்க்குறோமோ, அது மாதிரி செக்ஸ் பிரச்சனைகள் வந்தால் மருத்துவர்களை பார்க்கணும். சார், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குமா சார்? ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, இதெல்லாம் இயல்பானதுங்க. உங்களுக்கு நோய் எதுவும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. பீரியட்ஸ்ல வந்துடுது சார், நிற்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல சார். முதல் குழந்தை மாதிரியே 2வது குழந்தை எளிதாக நிற்காதுன்னு இப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல் குழந்தை நிற்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் ஒரு கர்ப்பமாகிறது, கர்ப்பப்பையில் குழந்தை வளர்கிறது 10 மாதம், டெலிவரி ஆகிறது எல்லாமே பெரிய ஈவெண்ட்டு. அதுக்கிடையில் கருக்குழாய் அடைக்கலாம், அங்கே ஹார்மோன் மாற்றங்கள் வரலாம், உங்களுக்கு வயசாகிடலாம், பல்வேறு மாற்றங்கள் உங்கள் உடம்புலையும் மாறும். சில நேரம் உங்கள் கணவருக்கும் மாற்றங்கள் வரலாம். முதல்ல கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மருத்துவரை பார்த்து முழுமையான செக்கப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. நன்றிங்க. தேங்க்யூ. புற்றுநோய்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து மார்பக புற்றுநோய். நம்ம படத்தை பார்த்தீங்கன்னா நார்மலாக மார்பகங்களில் என்னென்னலாம் இருக்குது. கொழுப்பு இருக்குது, அதே மாதிரி பால் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி பல்வேறு விதமான அங்கே உறுப்புக்களை நம்ம இப்போ பார்க்க முடியும். நீங்கள் படத்தில் இப்போ பார்க்குறீங்க. ஸோ கொழுப்பு, பால் சுரப்பிகள், அதே மாதிரி தோல், மேலே பார்க்குற தோல், சப்குட்டேனியஸ் ஃபேட்டு கீழே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பல்வேறு விதமான பிரச்சனைகள் மார்பகங்களில் வரலாம். ஒன்று வந்து மார்பகங்களில் கிருமி தொற்று வரலாம், சின்ன சின்ன கட்டிகள் வரலாம். ஸோ இப்போ நம்ம சொல்ல வந்தது வந்து கர்ப்பப்பை, பிரெஸ்ட் போன்ற விஷயங்களில் புற்றுநோய்களை கண்டறிய முடியும். கண்டறிந்தோன்னா அதுலேருந்து நம்ம வெற்றி பெற முடியும். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
8ஆம் தேதி புதன்கிழமை சர்வதேச மகளிர் தினம் வருது. அன்று காலை 10 மணி அளவில் ஆக்சி என்று சொல்லக்கூடிய மருத்துவ அமைப்பு, தென்னிந்திய மகளிர் மருத்துவர்கள் அமைப்பும் ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் சேர்ந்து அன்று காலை 10 மணி அளவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை மற்றும் வன்முறைக்கு எதிராக ஒரு மனித சங்கிலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் முன்பாக வடபழனியில் இது நடைபெறும். ஏராளமான கல்லூரி மாணவர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் வராங்க. அதே போல் மருத்துவர்கள், பலதரப்பட்ட பொதுமக்களும் அதில் கலந்துக்கிறாங்க. நமது நேயர்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து எதிர்த்து வர்றோம். ஒரு பெண்களை சரிசமமாக நடத்தாமல் ஒரு அற்புதமான செக்ஸோ அல்லது அற்புதமான உறவோ சாத்தியமே இல்லை. எந்த ஒரு சமுதாயத்தில் 2 பேரும் சமமாக மதிக்கப்படுறாங்களோ அவங்க தான், அந்த மாதிரி சமுதாயம் தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும். அதை நோக்கி இந்த மனித சங்கிலி நடக்க இருக்கு. அனைவரும் கலந்து கொள்ளணும். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.